பிச்சி பூசூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி மொட்டை மாடியில் நின்றுருக்கு. எல்லாருக்கும் இதான் ரொம்ப பிடிக்குது. மொட்டை மாடி தோட்டம் காமிங்க அப்படின்னு கேட்குறீங்க. சரி, பதிவிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். முதல்ல நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா இத்தனை நேரம் தகன்னு இருந்தது. ஏன்னா கோஆப்ரேட் பண்ணுதுங்க. நான் போன பின்னாடி வேணால் வெயில் கொளுத்தட்டும், நிற்க முடியல, அவ்வளோ சூடாக இருந்தது. இங்கே பாருங்களேன், செம்பருத்தி எங்கள் வீட்டில் என்னென்ன நிறத்தில் வச்சுருக்கேன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போது இந்த ஒரே ஒரு செடியில் எவ்வளோ செம்பருத்தி பூ இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5. இங்கே பாருங்களேன், டா 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 கண்ணை பறிக்கும் நல்ல சிகப்பு நிறம். ஏங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அடுத்த செடிக்கு போகலாமா? இவர் இன்னும் பூக்கலை. இவர் மஞ்சள் நேரத்தில் இருக்கார். பாபாவுக்காக வைப்போம் நம்ம மஞ்சள் நிறம். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி செம்பருத்தி. 1 2 இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட், ரொம்ப அழகான நிறம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வாராகி அம்மனுக்கு, துர்கை அம்மனுக்கு, வேலுக்கெல்லாம் சாத்தணுன்னா அவ்வளோ நல்லது. இந்த செம்பருத்தி பூக்கு ஒரு விசேஷம் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, காம்பு, மகரந்த தூள் இருக்கக்கூடிய இந்த இது நம்ம என்ன வேண்டிக்கிட்டு வைக்கிறோமோ அது போய் பகவான்கிட்ட தூதுவராக செயல்படுமா. குறிப்பாக பிள்ளையாருக்கு தூதுவராக செயல்படக்கூடியது அப்படின்னு செம்பருத்தி பூ கடவுளுக்கு சாற்றுகின்ற மலர்களில் இடம் பெற்றிருக்கு. நீங்கள் அதனால் இந்த பூ வைக்கும்போது என்ன வேண்டுதல் இருக்கோ அது மனசில் நினச்சிக்கிட்டே வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு நிறம். மொத்தம் 3 கலர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. அடுத்தது இது குட்டி சிகப்பு செம்பருத்தி. 1, இது குட்டியாக இருக்கும், நல்ல மகரந்த தூள் நல்லாவே இருக்குது. இது சிகப்பு நிறமாக இருந்தால் கூட ஒரு வகையாக வித்தியாசமாக இருக்கும். இலை கொஞ்சம் விரிஞ்சிருக்காமல் சுருட்டிக்கிட்டு அழகாக இருக்கும் பார்க்க. வாவ், எனக்கு பிடிச்ச கலர் பாருங்க. என்ன கலர். அதுலேயே இன்னொன்று பறிச்சோம்ல, அது ஒரு வகையாக இருக்குது. இது பாருங்களேன், அப்படியே அழகாக இருக்குது. உள்ளர சிகப்பு கலரு, வெளியில் ஒரு மாதிரி பிங்க் கலர், ரொம்ப அழகான நிறம். வா, அடுத்தது கூட ரொம்ப அழகான கலர். இது கொஞ்சம் நிறம் மாறக்கூடிய சேஞ்சிங் செம்பருத்தி பூன்னு சொல்லலாம். காலையில் வெள்ளையாக இருக்கும். இங்கே பாருங்களேன், வெள்ளை நிறமாக. அப்புறம் இங்கே பாருங்கள், காலையில் வெள்ளையாக இருந்தது, அப்புறம் ஒரு க்ரீம் கலரில் மாறிச்சு, அப்புறம் பிங்க் கலரில் மாறுது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருக்கும். இது பாருங்கள், பிங்க்கும் ரெட்டும் கலந்தது, சூப்பர் கலர். அடுத்தது இது நாமல், அந்த மரூன் கலர். இது என்னது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளாலேயே பறிக்க முடியல. அடுத்தது எங்கே இருக்கார்? இது பாருங்கள், லைட் பிங்க்கு. என்ன அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இது ரெட்லேயே ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் கலர், ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது எங்கே இருக்குது? இன்றைக்கி மஞ்சள் தான் பூக்கலைன்னு நினைக்கிறேன். மஞ்சள் இருக்கா? ஒன்று கொண்டாங்க. உங்கள் கண்ணுக்கு எப்படி பட்டுச்சு?
கைதான் வருதில்ல, வரலாம்ல. வெக்கப்பட்டு வரமாட்டேங்கிறார். சாருக்காவது கேமராவை பார்த்தாவது வெக்கமாவது இல்லை. அவர் கொஞ்சம் தோட்டத்தை களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. வேண்டாம் அப்புறமே வரேன்ட்டாரு. இது பாருங்க, மஞ்சள் செம்பருத்தி நம்ம பாபாவுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. இன்னைக்கு தேர்ஸ்டே வேறு, நான் பறிக்கிற நாள், அதனால் இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். அடுத்தது எங்கே இருக்குது? நந்தியாவட்டை ஒன்று பூத்துருக்கே. நந்தியாவட்டை வெள்ளையாக இருக்குது. சரஸ்வதி தேவிக்கு நம்ம வைப்போம். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்துங்க இது. நான் உங்களுக்கு தனிப்பதிவாக தர்றேன். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு, கண் பார்வைக்கு இந்த நந்தியாவட்டையை எப்படி பயன்படுத்தலான்னு கூட சொல்கிறேன். ஓ, அங்கே இருந்து இருக்கா? கொண்டாங்க. செடியவே தூக்கிட்டு வந்துட்டிங்களா? தோ இதுவும் அழகு. தோ மேரிகோல்டும் கொண்டு போய் வைக்கலாம். சூப்பர். நிறையா இருக்குங்க. எந்த செடியை நான் பறித்து வைக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சமான இது பிச்சி பூ அப்படிம்பாங்க. சடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். மைக் இங்க இருக்கு. பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள், சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி அந்த பிச்சிப்பூ கங்கை கூலத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே. ஒரு நாளைக்கு நேரடியாக பிடிச்சி உட்கார வச்சு பாட வைக்கிறேன். இந்த பிச்சிப்பூ அந்த பிச்சிப்பூ தான் அம்பாளுக்கு பிடிச்சது. அப்புறம் வந்து மகாவிஷ்ணுவுக்கு பிச்சிப்பூ அப்படின்னு ஒன்று சூடி வைக்கிறது. அதெல்லாம் நிறையா இருக்குங்க. இன்னும் பறிக்கிறது பூ நிறையா இருக்குது. எபிசோடு ரொம்ப பெருசாக போயிடும். பூ பறிக்கிறேன், ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பூ வைக்கிறேன்றது நாங்கள் காமிக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பூ இருக்குது. அந்த பட்ஸ், ரோஸ் பட்ஸ் எல்லாம் பாருங்கள், இத்தினோண்டு குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்குங்க. என்ன சொல்கிறது, டேபிள் ரோஸ் ரொம்ப பிடிக்குமா. கலராக வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா வாங்கி வந்து குவிச்சிட்டேன். நான் உங்களுக்கு எல்லாம் தரேன். நான் கட்டாயம் விஹா ஆன்லைன்லேருந்து தரேன். என்னோடய ஃபேவரேட் கலர் பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கலர் பார்த்தாலே அப்படியே எப்பேற்பட்ட கோவமாக இருந்தாலும் இந்த கலரை பார்த்தேன்னா என்னன்னு தெரியல, அப்படியே சாந்தமாயிருவேன். அப்பேற்பட்ட ஒரு நிறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் இது. எக்ஸாக்ட் இந்த கலரில் பட்டு சாரி தேடுறேங்க நானும் 30 வருஷமாக. கரெக்டாக அந்த கலரில் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றா டார்க்காக இருக்கும், இல்லாட்டி லைட்டாக இருக்கும். பார்ப்போம் கிடைக்குதான்னு. சரி, இது பாருங்களேன், இது ஒரு வகையான ரோஸ். இது பார்த்திங்கன்னா லேயர் கொடி ரோஸா? இது வந்து கொடி ரோஸுங்க. அதுலேயே சிகப்பு இருக்குது. இப்போ தான் செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்தோடனே நான் காமிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு நிறைய மகரந்த சேர்க்கையை தரக்கூடிய செடியெல்லாம் இருக்குது. அது வச்சிங்கன்னா நிறைய வீட்டில் காய்கறிகள் பூவெல்லாம் பூக்கும். அது அடுத்த எபிசோடில் நான் காமிக்கிறேன். சரி, இதை கொண்டு போய் நம்ம பூஜை ரூமில் சாமிக்கு வைக்கலாமா? நம்ம மொட்டை மாடியில் பறித்த பூவை பார்த்தீங்களா, சாமிக்கெல்லாம் வச்சாச்சு. நிறைய பூ, மல்லிப்பூ எல்லாம் கொண்டு போட்டுருக்கோம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.